சிஎஸ்கே அணியின் ஜாம்பவான் வீரரான தோனியை சேப்பாக்கம் மைதானத்திலேயே ஆர்சிபி அணி கேவலப்படுத்தியதால் ரசிகர்கள் சோகமடைந்துள்ளனர். ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. கண்மூடி திறப்பதற்குள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் வெளியேறினர். வழக்கமாக தோனி வரும்பொழுது எழும் விண்ணை பிளக்கும் சத்தம் இம்முறை வரவில்லை. அப்போது ஆர்சிபி அணி சிஎஸ்கே அணியின் ரசிகர்களை மேலும் காயப்படுத்தும் வகையில் தோனிக்கு ஷார்ட் லெக் ஃபீல்டிங்கை நிறுத்தியது. லிவிங்ஸ்டன் பவுலிங்கில் தோனியை வீழ்த்த ஷார்ட் லெக் ஃபீல்டிங்கை ரஜத் பட்டிதர் நிறுத்தினார். இதனால் T20 கிரிக்கெட்டில் டெஸ்ட் போட்டிக்கான ஃபீல்டிங்கை நிறுத்தி தோனியை கேவலப்படுத்தியதாக ரசிகர்கள் சோகமடைந்துள்ளனர். ஒருமுறை KKR அணிக்கு எதிரான போட்டியில் தோனிக்கு ஷார்ட் லெக் ஃபீல்டரை கம்பீர் நிறுத்தியதைப் போல இன்றைய ஆட்டத்தில் ஆர்சிபி அணியின் கேப்டன் ரஜத் பட்டிதர் ஆனால் கடைசி 2 ஓவர்களில் தோனி தனது அதிரடியை வெளிப்படுத்தினார். கடைசி ஓவரில் 2 சிக்ஸர்களை பறக்கவிட்ட தோனி தான் எப்போதும் சிறந்த பினிஷர் என்பதை நிரூபித்ததோடு சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் சரியாமல் பார்த்துக் கொண்டார். கடைசி நேரத்தில் வந்த தோனி 16 பந்துகளில் 30 ரன்களை விளாசி அசைத்தினார்.